நாய் சங்கிலி மாதிரி போட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான், பசங்க, அம்மாச்சி, மாமான்னு எல்லாருமே சூப்பராக வந்து கிளம்பிட்டோம். இது வந்து ரம்ஜான் அன்னைக்கு எடுத்த vlog தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லீவுன்றனால காலையில் ஃபுல்லாக ஆனால் வீட்டில் இருந்தே ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்தாங்க. அம்மாச்சியும் வந்து வேலைக்கு போயிருந்தாங்க. ஈவினிங் டைமாக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கள் சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து ஒரு கார் புக் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் மார்க்கெட்டுக்கு. இது என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து சரோஜினி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான திங்ஸுமே இருக்கும். எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில் வந்து இருக்கும். நம்ம சென்னைன்னு எடுத்துக்கோங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர், சவுகார்பேட் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே இங்கே இதே மாதிரி தான் இருக்கும். அந்த மார்க்கெட் மாதிரி தான். எல்லாருமே அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஏற்ற காசில் வந்து வாங்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் வந்து வெளியில் போட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் உள்ள வந்து ஷோரூம் மாதிரி இருக்கும். ஷோரூமில் இருந்துட்டு பாதி இதை வந்து ஆன்லைன் போடுவாங்க. நமக்கு தேவைன்னா அதையும் பார்த்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா போனதும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து கவர் பண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரி ஸ்கூலுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கொண்டு வரானா. இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். பட் அதை எடுத்து பார்த்தோம், கொஞ்சம் போலாக இருக்க மாதிரி இருந்தது. தம்பி 2 தடவை யூஸ் பண்ணாலே அது உடஞ்சிரும். அதனால சரி அதை நல்லதாக பார்த்து உனக்கு வாங்கி கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி புரிய வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக அவருக்கு வந்து டப்பா, ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் கேட்டுகிட்டே இருக்காரு தண்ணின்னு. அதில் ஊற்றி வச்சுட்டோன்னா அவர் வாடகை எடுத்து குடிச்சுப்பாரு. அதுக்காக தான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும். சாரீஸ்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் குர்த்தீஸு, அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ப்ளவுஸுக்கும் நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் துணி எல்லாமே இங்கே இருக்கும். இதுக்குள்ளே இந்த மாதிரி இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மார்க்கெட். சாரீஸ்லாம் பாருங்கள், டிசைனர் சாரீஸ் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். கண்ணை கவர்ற மாதிரி இருந்தது. அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். அவர் கையில் வச்சிருக்க சாரீ கூட அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை பாருங்கள். பொன் குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு பார்க்கறதே அவ்வளோ அழகு. நம்ம வந்து பார்த்து தான் ரசிக்க முடியும். நமக்கு வந்து 2மே பையன். பட் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகும். அழகழகாக இருக்கே, நமக்கு பொன் குழந்தை தான் போட்டு பார்த்துருக்கலாமேன்னு தோணும். அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டே வரலாம். நமக்கு தேவையானதை பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இப்போ வந்து வெயில் வேறு ஸ்டார்ட் ஆச்சா, சரி ஐஸ்கிரீம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து நேற்று ஒரு பேண்ட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து வேறு மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தாங்க, அவங்க வேலை பார்க்குறவங்களோட. அப்போ வந்து அம்மாச்சி சொன்னாங்க இந்த பேண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் வந்து அக்கோபான்னு சொல்லுவோம்ல, அந்த துணியில் வந்து பெலாசோ பேண்ட் மாதிரி இருந்தது. அதை அம்மாச்சி வந்து 2 எடுத்து கொடுத்தாங்க. அவங்களாவே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து ரொம்ப நாளாக வாங்குவாங்கன்னு இருப்பேன், வாங்க மாட்டேன் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேக்லேயும் ஒன்று சூஸ் பண்ணேன். அம்மாச்சி சொன்னாங்க இந்த பேக்கில் வந்து எல்லாத்துக்குமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாச்சி எனக்கு ஏற்றாப்புல அவங்களும் நல்லா வந்து 2 பேருக்குமே சேம் டேஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால் சூப்பராக வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பசங்களுக்கு 2 கண்ணாடியை வாங்கியாச்சு. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாட்டுக்கு பேசாமல் விளாண்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கையில் ஒரு பலூனை வாங்கி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ செப்பல் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். ஷூ டைப்பில் ஃப்ளாட் மாதிரி இருக்கும், ஹீல்ஸு எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்கும். அதுவும் எல்லாருக்கும் வாங்குகிற ரேட்லேயும் இருக்கும், அதிகமான ரேட்லேயும் இருக்கும். அப்புறம் அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தாச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி 200 ரூபாய்க்கு இந்த மாதிரி டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, 100 ரூபாய்க்கு டாப்பு, இந்த மாதிரி எல்லா விலைகள்லையுமே இருக்கும். இந்த மாதிரி வாட்சு, ஸ்ப்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சே வித்துட்டு இருப்பாங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் கூட இருக்கும், பவுலு, பிளேட்டு இந்த மாதிரி கூட இருக்கும். நமக்கு தேவையானதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அதுவும் அம்மாச்சிக்கிட்ட வேலைக்கு வேற டைம் ஆகிடுச்சு, நைட் வேறு போகணுன்ற மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து இப்போ வந்தது எதுக்குன்னா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, ஷூ, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஆல்ரெடி ஷூ இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பனியன், அப்புறம் பெல்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள் வாங்கலாம். அப்படியே நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சிலைகள் வந்து இருந்தது, எல்லா வகையான சிலைகளும் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பார்த்தாங்க. பட் வந்து எல்லாமே ரொம்ப கனகனமாக இருந்தது, வெயிட்டாக. ஆல்ரெடி நம்ம வீட்டில் எவ்வளோ சிலைகள் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதனால் அம்மாச்சி வந்து சொன்னாங்க இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, காசும் அதிகமாக இருக்கும், நம்மக்கிட்ட இல்லாத சிலையே இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அம்மாச்சி வாங்கிப்பாங்களையா இவங்க வந்து பார்த்தா ஒரு பொம்மையெல்லாம் தூக்கி தூக்கி காமிச்சிருங்க. அந்த பொம்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 600 விற்றாங்க. ஆன்லைனில் பார்த்தா 3000 4000 இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. 600 அதிகம் தான், வேணான்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு தோடு, நான் ஒரு தோடு பைத்தியம். உங்களுக்கே தெரியும், நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. நான் பார்க்குறேனோ இல்லையோ என்னோட அம்மையும் மாவும் பார்த்துட்டு அங்கே நின்று வாங்கு வாங்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் அதில் ஒரு 2 3 கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்பப்போ போகும்போதெல்லாம் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து செப்பல் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. சரின்னு அப்புறம் என்ன பண்ணுறது, கொடுத்துட்டு வந்தாச்சு வேணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்பைடர் மேன் மாதிரி இருந்தது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பைடர் மேன்னா. அது கொஞ்சம் லாங்காக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வேறு கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய தோடெல்லாம் பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாலாம் நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி காது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்கும். கொஞ்சம் சின்ன பிள்ளையில நிறைய பெருசாக போட்டது. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து அந்த ஒரு ஸ்லிப்பர் வந்து எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். நார்மலான டேஸில் இவ்வளோ க்ரௌடு இருக்குது. தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நகரவே முடியாது. டெல்லி மக்களே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அழகாக குட்டி குட்டி ஃப்ராக்ஸாக இருக்குது பாருங்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், அழகாக இருக்குல்ல அம்மாச்சி அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருப்பேன். இந்த மார்க்கெட்டை சுற்றி காட்டணும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பத்தாது. வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கணக்கில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெரிய மார்க்கெட் இது. அதுக்கப்புறம் பாருங்கள் பொம்மைகள்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து வளைஞ்சோம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சந்தா பெரிய மார்க்கெட் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு பெல்ட் விற்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ளவுஸ்லாம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு கீ செயின் வாங்குறதுக்காக நின்றுட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான கீ செயின், அந்த பொம்மை மாதிரி கட்டினேன்ல அதே டைப் வந்து வாங்கினாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அவங்களுக்குன்னு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான், வேற என்ன வாங்க போறாங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து ஒயிட் பெட்ஷீட் வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலகாணி உரம் இல்லாமல் இருந்தது. சரின்னா அதுக்கு 2 தலகாணி உரையும் அம்மாச்சி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மாச்சியும் பார்த்தீங்கன்னா அதை தவிர வேற வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஷாப்பிங் வந்து நமக்காக தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு ஒரு ஃப்ராக் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் டைம் வேற இல்லை, இன்னொரு நாள் வந்து பொறுமையாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கினது எல்லாமே அம்மாச்சி செலக்ட் பண்ணி இதை எடுத்துக்கோ, இதை எடு. நான் வேணான்னு சொல்லுவேன் எப்பயுமே. அவங்க ஆனால் 2 பேருமே அம்மாச்சியும் மாமாவும் வாங்குன்னு சொல்லுவாங்க. நான் தான் கொஞ்சம் கஞ்சூஸ் மாதிரியே இருப்பேன். கஞ்சூஸ்ன்னு இல்லை, எப்படின்னா எனக்கு போதுன்ற மாதிரி நான் யோசிப்பேன். அந்த மாதிரி சூப்பராக வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு வேலை இருக்குன்றனால நாங்கள் வந்து சூப்பராக ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.